அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி இந்த 2026ல் இப்போ நாம் கொண்டாட இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம இப்படி மட்டும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த 5 விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் இந்த மகா சிவராத்திரியினுடைய முழு வழிபாட்டு பலனையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது சித்தர்கள் சொன்ன ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி வழிபாடு பற்றி ரொம்ப நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாம் நிறைய சிவராத்திரிகளை தவற விட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு மகா சிவராத்திரியை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா போதும், நிச்சயமாக சிவனுடைய அருளை பெறலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க 3 முறை. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு எண்ணி 30 நாளுக்குள்ளே எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நிறைய உங்களுக்கு தகவல்களையும் தீர்வுகளையும் சொல்கிறாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக. இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கிரக தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்து தரப்படும். ஜீவாத்மா ஆகிய மனிதன் பரமாத்மாவான இறைவனை அடையிறதுக்கு சித்தர்கள் சில வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்காங்க. இவற்றில் மிக எளிமையான பல வழிகள் இருக்குங்க. இவற்றை பின்பற்றுறதால இறைவனை அடைவதோடு நம் செய்த வழிபாட்டிற்கான முழு பலனையும் பெற முடியும். அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உன்னதமான ஒரு சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறதுக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பக்தியுடனும் சிவ சிந்தனையுடனும் சிவனுடைய அருளை பெறுவது ரொம்பவே முக்கியம். முக்கியமாக நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த சிவராத்திரி வழிபாடு இருக்கும். இந்த நாளில் நாம் இந்த நாள் முழுவதும் இரவு கண் விழித்து வழிபட வேண்டுமா, நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அப்படி பார்க்கும்போது இந்த நாளில் முழு இரவும் கண் விழிப்பது நல்லது. நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்கிறது சிறப்பு. இரவு முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்வது மிகவும் நல்லது. சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்தான். சிவ பூஜை செய்யணுமா கூடாதா, இவை எல்லாமே நம்ம இந்த மகா சிவராத்திரியில் இருந்து வழிபட முழு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பரம்பொருளான சிவபெருமானுடைய அருளை பெறுவது இந்த நாளில் ரொம்ப எளிது. உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை, சிவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம், சிறிய அளவிலான முயற்சி இருந்தாலும் கூட சிவபெருமான் அவருடைய அருளை நமக்கு கொடுப்பார். மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சித்தர்கள் சொல்லி வைத்த மிக எளிமையான 5 விஷயங்கள் கடைபிடித்தாலே மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்ட முழு பலனையும் சிவனுடைய அருளையும் பெற முடியும். அப்படி மகா சிவராத்திரி என்று நம்ம செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கும்போது, 1. மகா சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 11:40 மணி முதல் அதிகாலை 12:40 மணி வரையிலான நேரமே நிஷித்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இது பார்வதி தேவி உலக உயிர்கள் அனைத்துக்கும் சிவபெருமானின் அருளை கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கும். அந்த 1 மணி நேரம் மட்டும் முதுகெலும்பை சிறிதும் வளைக்காம நேராக அமர்ந்து கண்களை மூடி புருவ மத்தியில் ஆக்ஞ சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புருவ மத்தியில் மட்டும் கவனத்தை வைக்கணும். வேறு எந்த மந்திரமும் வேண்டாம். அந்த மௌனமே உங்களுடைய கர்மாக்களை எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதலாவதாக நம்ம செய்யக்கூடியது. அதே போல் சிவத்தை அடையக்கூடிய வழியை 2வதாக சொல்கிறாங்க. சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன 112 வழிகளில் ஒன்று தான் இது. அதாவது மூச்சு உள்ளேயே போய் வெளியே வரும். அப்படி மூச்சு காற்று திரும்பும் அந்த இடத்துல ஒரு சிறு இடைவெளி இருக்கும். மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் அந்த இடைவெளியை மட்டும் கவனிக்கிறது நல்லது. காற்று உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. அந்த சூன்ய புள்ளியில் தான் சிவம் இருக்கிறது. இதை செய்யும்போது மனம் 100 மடங்கு வேகத்தில் ஒருமைப்படும். சிவத்தை நோக்கி மனம் ஈர்க்கப்படும் போது பரம்பொருளினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதே போல தான் ருத்ராட்சத்தின் சக்தி. அதாவது ருத்ராட்சம் என்பது ஒரு சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய மின் கருவி போல இந்த சக்தியை சேமிக்கும். இது மூன்றாவது. விழித்திருக்கும் போது கைகளில் ஒரு 5 முக ருத்ராட்சத்தை இறுக்கமாக மூடி வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய உடல் வாங்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை இது சேமித்து உங்களுடைய ஆற்றல் சோர்வடையும் போது மீண்டும் அது உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். இது ஒரு பேட்டரி போல செயல்படக்கூடியதாக இருக்கும். இதனால் இது மிக பெரும் சிறப்பு. அதே போல் அடுத்து 4வதாக கர்மாவை நீக்கக்கூடிய மருந்து. அதாவது தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பு பாத்திரத்தில் நம்ம நீர் வைத்து அதை தொட்டுக்கொண்டு 10 நிமிடம் சிவாய நம என்ற மானசீகமாக ஜபித்து, அதாவது சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே நாம் இந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை தொட்டுக்கொண்டே சொல்லணும். அப்படியே ஜபிக்கும்போது அந்த நீரை மகா சிவராத்திரி என்று கண் விழிக்கும் போது இரவு முழுக்க சிறிது சிறிதாக நம்ம குடிக்கணும். அந்த நீர் உங்களுடைய செல்களில் இருக்கக்கூடிய பழைய கர்ம பதிவுகளை நீக்கக்கூடிய மருந்தாக மாறும். கர்மாக்கள் நீங்கும்போது இறைவனுடைய அருள் மிக வேகமாக நம்மை அடையும். இதனால் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதோடு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சிவராத்திரிக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் இதிலிருந்தே புரிஞ்சுக்க முடியும். நாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய கர்மாக்கள் முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மா நம்மக்கிட்ட இருந்து நீங்குச்சு அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் கூட வராமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இதை நிகழ்வதை நல்லா நம்மளால் உணர முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதே போல் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடையிறதுக்கான ஒரு வழி இந்த மகா சிவராத்திரியில் உண்டு. மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய வட துருவத்தின் ஆற்றல் மேல் நோக்கி பாயும் நாள் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்போவுமே ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அறிவியலை அடிப்படையாக கொண்டு ஆன்மீகம் என்று சொல்லலாம், ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு அறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஒவ்வொரு நாம் வழிபாடு செய்யக்கூடிய நாள்லையுமே முக்கியமாக அதில் அறிவியலினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும், அறிவியலும் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது மகா சிவராத்திரி நாளில் பூமியினுடைய வட துருவத்தின் ஆற்றல் மேல் நோக்கி பாயக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளிழுக்கும் போதும் சக்தி உங்களுடைய முதுகெலும்பின் அடிப்பக்கத்தில், அதாவது மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அடிப்பக்கத்தில் இருந்து உச்சிக்கு சகஸ்ராரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு ஏறுவதாக கற்பனை செய்ய வேண்டும். மூச்சு விடும்போது அது இறங்குவதாக கற்பனை செய்ய வேண்டும். இது குண்டலினி சக்தியை தானாகவே மேல் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை உங்களுக்கு அடைய வைக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த 5 விஷயங்களையும் நாம் இந்த சிவராத்திரி நடக்கக்கூடிய அந்த இரவில் நாம் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா போதும், நிச்சயமாக அந்த சிவபெருமானுடைய முழுமையான அருளை பெற முடியும். முக்கியமாக இது சித்தர்கள் சொல்லி வைத்த வழிபாட்டு முறை, சித்தர்கள் சொல்லி வைத்த ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நீங்களும் இந்த சிவராத்திரியை தவற விடாமல் இது போன்ற வழிபாடுகள்லாம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளை பெற முடியும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு தொடங்கி இரவு முழுவதும் சிவனை வழிபட்டு நாம் பக்தி முறையை கடைபிடிக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து பூஜை செய்து பக்தர்கள் இந்த நேரத்தில் சிவலிங்கத்திற்கு நீர், பால், மஞ்சள், பூக்கள் மற்றும் நெய் போன்ற பொருட்களை ஊற்றி கையால் வழிபாடு செய்கிறாங்க. இதனால் பக்தர்கள் மனம் சுத்தமாகி தேவையான ஆசீர்வாதங்களை பெறுவதாக நம்பப்படுது. இந்த விரதம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உடல் நலனுக்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இதனால தான் கருதப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த மகா சிவராத்திரியில் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.